ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். என்னோட டே இன்றைக்கி 5:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எந்திரிச்சு வந்தாலும் விண்டோ ஓப்பன் பண்ணோன்னே இவ்வளோ அழகான ஒரு குரலோட சவுண்டோடு தான் இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆச்சு. அதே சவுண்டோட எங்கள் வீட்டு குக்கரும் இன்றைக்கி கத்த ஆரம்பிச்சிச்சு. மணி 6 கிட்ட ஆக போகுது. ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி வேர்க்கடலை வேக வச்சுருந்தேன். கூடவே குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருந்தேன். பாயில்டு எக் எப்போதுமே ஸ்டாண்டர்டாக 2 வைப்பேன். அந்த பாயில்டு எக்கும் வச்சு பேக் பண்ணிவிட்டேன். காஃபி போட்டு கொடுத்துட்டு ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு காலையிலேயே கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி 6:15க்கெலாம் கிளம்பிடணும்னு சொல்லி சீக்கிரமே கிளம்பி போயிட்டாங்க. அதோட நான் குக்கரை வாஷ் பண்ணி வச்சுட்டு காஃபி போட்டு என்னை மட்டும் மூடி வச்சுருவேன். இங்கே நிறைய சிட்டுக்குருவி மேயும். அது அழகாக இருக்கும். சவுண்டு கொடுக்கும் போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. காலை நேரத்தில் நல்ல சீனரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலையை துணி கொஞ்சம் இருந்துச்சு, அதை அப்படியே மடித்து வச்சுட்டேன். டைம் 6:30 ஆக போகுது. அதோட நான் படுத்து தூங்கிட்டேன். திருப்பி எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி எதுவும் இல்லை. அதனால் மேகி மட்டும், ஒரு சூப்பும் இல்லாமல் கிண்டி சாப்பிட்றதும் இல்லாமல் ட்ரையாகவும் இல்லாமல் ஒரு மேகி ஒன்று போட்டுட்டு அப்படியே காஃபியோட டே ஸ்டார்ட் பண்ணேன். ஏதாவது யூடியூப்பில் பார்க்கலான்னு நான் பண்ணுவேன். ஆனால் என்ன பார்க்குறதுன்னு தெரியாமல் அப்படியே டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் எப்போதுமே போகும். அதோட கொஞ்சம் வாசல் சைடு க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. 2 நாளைக்கு ஒரு தடவை இங்கே அப்படியே மண் எப்படி தான் வருதோ தெரியல, செம்ம மண்ணாயிடும். அதோட அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டேன். அது 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணலான்னா கொஞ்சம் நல்லா இல்லாமல் போயிடும். அதனால் எப்போதும் போல் இது ஓசிடி ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நம்ம வீடு தானே பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி அதை அப்படியே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் அப்படியே டேரெக்டாக லஞ்ச் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சாம்பார் தான் பிளான் பண்ணியிருந்தேன். சாம்பாருக்கு துவரரிசி போட்டு வேக வச்சுட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவேன். சில பேர் சாம்பாருக்கு சிறுபருப்பு போடுறாங்க. ஆனால் நாங்களாம் சாம்பார்னால் துவரம்பருப்பு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சிறுபருப்பில் நாங்கள் பருப்பாலாம் காய்ச்சுவோம். இல்லாட்டி கூட்டு பண்ணுறதுக்கு தான் சிறுபருப்பு யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர் இந்த பருப்பு யூஸ் பண்ணுறாங்க சிறுபருப்பை சாம்பாருக்கு. சம்டைம் நான் டிஃபன் சாம்பார் சிறுபருப்பில் வைப்பேன். அது நல்லா தான் இருக்கும். ஒரு வேளை அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுடுவேன். இன்றைக்கி காய்கறி முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட், கொஞ்சோண்டு கேரட் போட்டால் தான் எனக்கு சாம்பார் பிடிக்கும். ஒரு மாதிரியான டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே முருங்கைக்காலாம் கிடைக்காது. அதனால் இருக்கிற காய்கறி என்ன இருக்குதோ அதுதான். சில பேர் ஒரு காய்கறி வச்சுலாம் சாம்பார் போடுவாங்க. என்னோடய ஸ்டாண்டர்டாக கத்திரிக்காய், முள்ளங்கி எப்போதும் சாம்பார்னால் எங்கள் வீட்டிலலாம் அதுதான் இருக்கும். கண்டிப்பாக நானும் அதே மாதிரியே போட்டுருவேன். எனக்கு இந்த கத்தி வச்சு தான் கையாலெல்லாம் கட் பண்ண தெரியாது. கட்டிங் போர்டு வச்சு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். கையெல்லாம் வச்சு செஞ்சேன்னா, கையில் வச்சு கத்தி வச்சு செஞ்சுட்டு இருந்தானா கையெல்லாம் டேமேஜ் ஆக்கி விட்டுருவேன். அந்த மாதிரியான ஒரு கேஸ் நான். சாம்பாருக்கு அப்படியே காயை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கூடவே சாம்பாருக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு 2 பல் எப்போதுமே போடுவேன். அதையும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே அந்த மாதிரி சின்ன வெங்காயம்லாம் இருக்காது. அதனால் எது இருக்கோ அதை வச்சு சமைச்சிக்க வேண்டியதான். கூடவே பருப்பும் வேக வச்சு எடுத்துட்டேன். அப்போ தான் பார்க்கும்போது சாம்பார் பொடி இல்லை. நான் எப்போதுமே ஆச்சி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே இது $1, ஒரு காசுக்கு 75 ரூபா இந்த ஒரு பேக்கெட். இங்கே இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வரும். நம்ம எப்போதும் நான் காலையிலேயே பார்ப்பேன் என்ன இருக்குது இல்லைன்னு ஃபில் பண்ணிவிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா கடைசியில் சாம்பார் பொடி இல்லை. சரின்னு ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சாம்பார் பொடி சக்தி சாம்பார் பொடிலாம் எனக்கு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி இருக்கும். இது மைல்டு ஸ்பைஸியாக இருக்கும். அப்படியே சாம்பாருக்கு அதே ப்ரெஷர் குக்கர்லேயே வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி விட்டுட்டு காய்கறியும் போட்டு மசாலா போட்டுட்டு, என்னோடய ஸ்டைல் சாம்பார் இப்படி தான் இருக்கும். தாளிப்பு நான் கடைசியாக தான் கொடுப்பேன். தாளிச்சிட்டு சாம்பார் போட மாட்டேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணி பழக்கம். அதே மாதிரி சாம்பாருக்கு மிளகாவும் போட மாட்டேன், மிளகாத்தூளும் போட மாட்டேன். சாம்பார் பொடியில் இருக்கிற காரமே எனக்கு ஜாஸ்தின்னு தோணும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி போட்டு காய்கறி நல்லா பிரட்டி விட்டுட்டு உப்பு போட்டு அதுலேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் காய் வெந்ததுக்கப்புறம் பருப்பு ஊற்றிட்டு புளியை கரைச்சி ஊற்றிட்டு தனியாக தாளித்து ஊற்றுவேன். என்னோடய ஸ்டைல் சாம்பார் இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எனக்கு நான் சாம்பார் போட்டால் ரொம்ப பிடிக்கும். மற்றவங்க போடுறத விட என்னோடய சாம்பார் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி நான் சாம்பார் போடுறது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த முருங்கைக்கீரை நான் பேக் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் ஆகுது. அது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நான் முருங்கைக்கீரையை உருவி இந்த மாதிரி பேப்பரில் ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கீரை இன்றைக்கி வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுகு, காஞ்ச மிளகா கொடுத்துட்டு வெங்காயம் நிறையா அரிஞ்சு போடணும். இதுவும் சின்ன வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்கும். கீரையை போட்டுட்டு உப்பு கடைசியாக தான் நான் சேர்ப்பேன். முன்னாடியே உப்பு சேர்க்கக்கூடாது. அதனால் கீரை நல்லா தண்ணிலாம் விட்டக்கூடாது. அதுலேயே நல்லா சுருளை வதக்கணும். இது அப்படியே கடைசியாக தேங்காய் துருவி போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூடவே சுண்டைக்காய்லாம் இருந்தால் போட்டால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை இங்கே எப்போயாவது தான் எனக்கு கிடைக்கிறப்போ முருங்கைக்கீரை சாறு இந்த மாதிரி துவட்டுறது, பருப்பு போட்டாக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சுப்பேன்.
கிடைக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தானே. ஊரில் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த முருங்கைக்கீரை வீட்லேயே இருக்கும். அப்போல்லாம் ஏன்டா இந்த முருங்கைக்கீரை அடிக்கடி பண்ணுறாங்கன்னு பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் ஊரில் இதை நான் கீரை சாறுன்னு சொல்லுவோம், கீரை சாறுன்னு ஒன்று வைப்போம். அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ இங்கே கிடைக்கல, ஆசையாக இருக்குது. இப்போ தான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்டும் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு லைஃப். இங்கே முருங்கை மரம் நிறைய வீட்டில் இருக்கும். நிறைய சைனீஸ் வந்து இந்த முருங்கை மரம் வாசலில் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க, நமக்கும் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்து நமக்கு கொடுப்பாங்க, நம்ம கேட்டுட்டு பறிச்சுக்கலாம். முருங்காவும் அப்படி தான் இருக்கும், ஆனால் அது கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கீரையும் நல்லா இருக்காது அந்த அளவுக்கு. இங்கே ஒரு சிலர் கீரை நல்லாயிருக்கும், தெரிஞ்சவங்க வீட்லையாக இருந்தால் நம்ம கேட்டுட்டு பறிக்கலாம். சில சைனீஸ் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, அதனால் கொடுக்க மாட்டாங்க. இந்த பழைய சோறு, அப்புறம் நோம்பு கஞ்சி, இந்த மாதிரி டைம்லலாம் இந்த கீரையை வதக்கி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நிறைய தேங்காய் பூ போடணும், அப்போ தான் இன்னும் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். கீரையும் வதக்கி விட்டுட்டு தேங்காய் பூவும் திருவி போட்டுட்டேன் நான். இன்றைக்கி நான் பெருசாக எதுவும் பிளான் பண்ணல. சாம்பார் கூட நிறைய வெஜ்ஜஸ் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ஆனாலும் நான்வெஜ் இருக்கும், நான்வெஜ் இல்லாமல்லாம் எப்படி. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பீட்ரூட் பொரியலும் அப்படியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பீட்ரூட் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். சில பேர் பீட்ரூட்டை துருவி பொரியல் பண்ணுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பீட்ரூட் பொரியல் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே இந்த சாம்பார், வடை, பாயாசம் இந்த மாதிரி காம்பினேஷனில் நானும் சமைக்கணும்னு தோணும். அது எப்படி நான்வெஜ் இல்லாமல் அப்படின்னு டக்குன்னு அதில் ஒரு முட்டையை அவிச்சு வச்சா நல்லா இருக்குமே, பொரிச்சா நல்லா இருக்குமே, ஏதாவது ஒரு மீன், கோழின்னு இப்படி தான் மனசுக்கு தோணுதே தவிர ஃபுல்லாக வெஜிடபிள் வச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் வரவே மாட்டேங்குது. நான் எப்போதும் பீட்ரூட் பொரியலுக்கு வந்து காஞ்ச மிளகா யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் நிறைய பச்சை மிளகா போட்டுட்டு தாளிச்சிட்டு அப்படியே வந்து மிளகாத்தூள் போட்டு தாளிப்பேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, வேறு எதுவும் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். நான் இப்போதும் சோறை வடிப்பேன். அப்படியே சோறும் ஒரு பக்கம் வெந்துருச்சு, வடிக்கிற சமயம் வந்துருச்சு. அதோட பீட்ரூட் பொரியலுக்கும் தாளித்து விட்டுட்டேன். கடுகு, காஞ்ச மிளகா போட மாட்டேன். அதுக்கு பதில் தான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிப்பேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி பீட்ரூட் வேக டைம் இருக்கும், அதனால் அப்படியே பீட்ரூட் வெந்துட்டு அதுலேயும் தேங்காய் பூ நிறையா. நான் நிறைய கூட்டுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுவேன். என்னோடய சமையல் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய தேங்காய் பால், தேங்காய் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சில பேர் முட்டை கூட கொத்தி போடுறாங்க கூட்டுக்கு, ஆனால் இது எனக்கு ஆறி போனால் அந்த முட்டை ஸ்மெல் வருது, ஆனால் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் தேங்காய் தான் நிறையா யூஸ் பண்ணுவேன். திருவுன தேங்காவாக வாங்கிட்டு வந்து நான் வச்சுப்பேன். 1 kg, 1/2 kg அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் வச்சுப்பேன். கரெக்டாக 1 kgலாம் வாங்கினா நாங்கள் சமைக்கிறதுக்கு நாங்கள் 2 பேர் தானே வீட்டில், அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் தாண்டி வரும். சட்னி பண்ணுவேன் அடிக்கடி. நான் தேங்காய் சட்னி தான் பண்ணுவேன். தக்காளி சட்னி ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது, அதனால் தேங்காய் சட்னி அப்படின்னு 1 கிலோ தேங்காய் வாங்கினா கரெக்டாக இருக்கும். 1 மாதம்லாம் தேங்காய் வச்சு சாப்பிட்ற நிலமை இங்கெல்லாம் அப்படி இருக்குது. பீட்ரூட்டும் ரெடி ஆகிடுச்சு. டைம் 1:30 ஆகிடுச்சு. அப்படியே மீனும் பொரிச்சு வச்சுட்டேன். டைம் ஆகிடுச்சு, ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. லஞ்சும் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல், கீரை, மீன், ரொம்ப சிம்பிளான சாப்பாடு தான். வத்தல் இல்லை, உருளைக்கிழங்கு பொரிக்கல, முட்டை இல்லை. இன்றைக்கி அப்படியே ஆப்போசிட். அது இருந்தால் எனக்கு கொஞ்சம் சாம்பார் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. நான் அப்படியே குளிச்சுட்டு வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் 1:30க்குலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து சாப்பிடும்போது டைம் ஓடிடும், கரெக்டாக இருக்கும். சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் டைம் கரெக்டாக இருக்கும் எனக்கு. அப்படியே 2 பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு யூடியூப் ஏதாவது பார்த்துட்ருப்போம். 2 பேரும் வீடியோஸ் ஏதாவது பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க இன்றைக்கி வேலை இருக்குன்னு சீக்கிரம் கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். எப்போதும் பிஃபோர் கேரை விட கிச்சனில் ஆஃப்டர் கேர் ரொம்ப முக்கியம். அப்புறம் இங்கே டைம் 5 ஆகிடுச்சு. 5 ஆகிறப்போ கொஞ்சம் இருட்டிக்கிட்டு இன்றைக்கி மழை வர மாதிரி இருந்தது. பக்கத்தில் ஒரே குரங்கு தொல்லை. குரங்கு மாமரம்ல மாங்காய் நிறைய கச்சிருக்கா, அங்கேயும் இங்கேயும் அப்படியே தாவிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஈவினிங் டீலாம் வந்து எப்போதுமே ஒரு 7 மணி ஹஸ்பண்ட் வர டைமில் தான் போட்டு குடிப்பேன். எப்போதும் அந்த மாதிரி டைம்லேயே பழகிட்டேன் இப்போலாம். அப்புறம் காஞ்ச ஜாமான் இருந்துச்சு, மதியம் கழுவி வச்சுருந்தது. அதை எல்லாத்தையும் காஞ்சதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோதான். என்னோடய லைஃப் ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் ரெகுலராக போயிட்டுருக்கோம். இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. மேபி நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்களே ஐடியா கொடுங்க. ரெசிபி மாதிரி போடுவோமா, இல்லை வ்ளாக் மாதிரி போடுவோமா, இல்லை புருனேல வேறு ஏதாவது சுற்றி பார்க்கலாமா? சுற்றி பார்க்குறது ரொம்ப வாய்ப்பு கம்மி, இருந்தாலும் ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லுங்கள் நீங்களே. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.